ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் இன்றைக்கி நாம் 28வது எபிசோடில் பார்க்க போகின்ற விஷயம் என்னவென்றால், பிரம்மா பாபா ஆனவர் எக்காலத்திலும் கூட, ஆதியிலும் சரி, மத்தியத்திலும் சரி, அந்தத்திலும் சரி, அவர் அல்பேலாப்பன் மற்றும் ஆலசியம் இரண்டுமே இல்லாதவராக இருந்தார். ஏன்னா நம்மளுடைய முயற்சிக்கு பெரிய தடையாக இருப்பது, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது, சம்பூர்ணமான நிலையை அடைவதற்கு தடையாக இருப்பது, பாப் சமான் ஆவதற்கான தடையாக இருப்பது விகாரங்களே அல்ல. காமம், குரோதம், லோபம், மோகம் போன்ற முக்கியமான 5 எதிரிகளை நாம் வென்று விடுகின்றோம் சுலபமாக. ஏனென்றால் அவர்கள் வரும்பொழுது நாம் முன்னாலே தெரிந்து கொள்கின்றோம். வருமுன் காப்பது போன்று நம்மை நாம் பிரிவென்ட் செய்து கொள்வதற்காக பாப் தாதா நமக்கு இந்த யோகிக் லைஃப் ஸ்டைலை கொடுத்திருக்கின்றார். இந்த லைஃப் ஸ்டைலில் தினசரி நடவடிக்கையில் நாம் கரெக்டாக பண்ணாலே போதுமானது. அது அமிர்த வேலையில் எழுவதிலிருந்து, தினசரி வகுப்பு கேட்பதிலிருந்து, படிப்பது என்று பாபா சொல்லவில்லை, கேட்பதிலிருந்து, தூய்மையை நாம் கடைபிடிப்பதிலிருந்து, டிராஃபிக் கண்ட்ரோல் செய்வதிலிருந்து, மாலை யோகத்தையும் நாம் அமிர்த வேலை யோகம் போல நிச்சயமாக 1 மணி நேரமாக செய்வது, மற்றும் இரவு படுப்பதற்கு முன்னால் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் யோகா செய்வது, கணக்கு வழக்குகளை பாபாவிடம் சமர்ப்பித்து விட்டு இலகுவாக அவருடைய மடியில் படுப்பது போன்ற இந்த தினசரி நடவடிக்கைகளை நாம் தினமும் மேற்கொண்டாலே போதுமானது. இந்த விகாரங்களினுடைய பிடியிலிருந்து நாம் விலகிவிடலாம். அதனால்தான் பாபா அவ்வளோ சுலபமான வழியை நமக்கு கூறியிருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு பெரிய சேலஞ்சாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அனுபவத்தில், இந்த பிராமண வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் சோம்பேறித்தனமும் அலட்சியம்தான். ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் ஒரு நாளைக்கு வர்றதில்லை. ஒரு நாளைக்கு வந்தால் அது தொடர்ந்து 1 வாரம் வரும், 1 வாரம் வந்தால் 1 மாதம் வரும், அப்புறம் அதுவே சம்ஸ்காரமாக ஆகிவிடுகின்றது. உதாரணத்துக்கு பாருங்கள், டெய்லி பாபாவுடைய முரளி ஒரு நோட் புக்கில் ஒரு பக்கமாவது முக்கியமான பாயிண்ட்ஸ், எப்படி 5 விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, வியக்தவாணியில் பாடத்தினுடைய தலைப்பு, அதாவது சாரம், கேள்வி பதில், தாரணைக்கான 2 விஷயங்கள், அதுக்கப்புறம் வரதானம், ஸ்லோகன். இந்த 5 விஷயங்களை எழுதுகிற பழக்கம் இருந்துகிட்டே இருந்தது ஆண்டாக. ஒரு தடவை இடையில ஒரு வாரம் விட்டோம், 10 நாள் விட்டோம். கடைசியில் திரும்பி பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது, 3 மாதம் அது செய்யவே இல்லை. ஆக நமக்கே தெரியாது நம்ம என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு சோம்பேறித்தனம் நம்மகிட்ட வந்துட்டுன்னு. நீங்கள் என்ன தான் சாக்கு போக்கு சொன்னாலும் சரி, காரணங்கள் கூறினாலும் சரி, காரணங்கள் ஒருபொழுதும் நிவாரணங்களாக ஆகவே முடியாது. ஆக சோம்பேறித்தனத்தின் காரணமாகத்தான் நம்மளால் எந்த அளவுக்கு நாம் செய்யணுமோ அந்த அளவுக்கு செய்ய முடியறதில்ல. எந்த அளவுக்கு நம்ம பிராப்தி அடையணுமோ அந்த அளவுக்கு நம்மளால் அடைய முடியறதில்லை. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நேரத்தினுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே சொல்லுவாங்க, நாம் இழந்த நேரத்தை திருப்பி பெற முடியாது என்று. இழந்த பணத்தை நீங்கள் மறுபடியும் சம்பாரிச்சிடலாம், இழந்த உறவை நீங்கள் மறுபடியும் கூட புதுப்பித்து கொள்ளலாம், பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் இழந்த நேரத்தை மறுபடியும் பெறவே முடியாது. அதுவும் இந்த புருஷோத்தம சங்கமயத்தினுடைய சிரேஷ்ட தன்மை என்ன, நாம் அட்டே டைமில் பழசை நீக்கிறோம், புதுசை கொண்டு வரோம், சேமிப்பு கணக்கை அதிகரிக்கின்றோம். எந்த ஒரு வேஸ்ட்டும் நாம் பண்ணுறதே இல்லை. நம்மளுடைய எண்ணங்கள்லேருந்து, நம்மளுடைய மன உணர்வுகள்லேருந்து நெகட்டிவ் ஃபீலிங் கூட இல்லாமல் நம்மளால் இந்த லைஃப்பை செலிப்ரேட் பண்ண முடிகின்றது. ஆக இப்பொழுது மட்டும்தான் முடியும் அல்லவா? அதனால்தான் இந்த ஸ்லோகன் எல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறோம். இப்பொழுது இல்லையெனில் இனி எப்பொழுதுமே இல்லை. எனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்து விட்டது, இனி அடைவதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் பிரம்மா பாபா என்ன பாடலை பாடினாரோ அதே தான் பிரம்மாவனுடைய குழந்தைகளாகிய நாமளும் பாட வேண்டும் அல்லவா? அவர் ஒருபொழுதுமே கூட நாளைக்கு என்று எதையுமே தள்ளி போட்டது கிடையாது. நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணதும் கிடையாது. ஏன்னா அவர் எதை செய்ய வேண்டும் என்றாலும் உடனடியாக செய்ய வேண்டும்.
கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி மட்டும் சொல்ல மாட்டார், செய்தே ஆக வேண்டும், செய்தே தீர வேண்டும் என்பது தான் பிராமணருடைய சம்ஸ்காரமாக இருக்கின்றது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் ப்ரெசண்ட்டினுடைய ஆதாரத்தில் தான் ஃப்யூச்சரை அட்டைன் பண்ணுறீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும் என்பதை நிர்ணயிப்பதே உங்களுடைய நிகழ்கால முயற்சிகள். ஆக நிகழ்காலத்தில் நீங்கள் பிராமணனுடைய சம்ஸ்காரமான 2 சம்ஸ்காரத்தை உங்களுடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும். நம்பர் 1 அட்டென்ஷன், கவனம். அதை பாபா ரொம்ப அழகாக சொல்லுவார், அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு. 2வது அபியாசம், பயிற்சி. இந்த பயிற்சி என்ற முயற்சி இல்லாமல் நம்மளால் பாப்சமான ஆகவே முடியாது அல்லவா? எப்போ நம்மகிட்ட இந்த அட்டென்ஷன் நிரந்தரமாக இருக்குமோ, இந்த அபியாசம் நிரந்தராக இருக்குமோ, ஆட்டோமேட்டிக்காக இந்த அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்திலிருந்து நாம் விலக முடிகின்றது. ஆக பாபா நமக்கு யுக்தியின் மூலமாக, சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாக இவற்றிலிருந்து விடுதலை செய்கின்றார். இவைகளிலிருந்து நம்மளை முக்தி அடைய செய்கின்றார். ஏன்னா நம்ம பார்க்குறோம், பிராமண ஆத்மாக்களுக்கு விகாரங்களை விட தியாகிகளாக இருந்தாலும் கூட, சேவாதாரிகளாக இருந்தாலும் கூட, சில நேரங்களில் இந்த சோம்பேறித்தனமும் அலட்சியமும் ஒரு பெரிய சேலஞ்சாக ஆகிவிடுகின்றது. ஆனால் இந்த சேலஞ்சை பாபா ஒரு பொழுதுமே பிரம்மா பாபா அனுபவம் செய்ததே இல்லை. அவர் சொல்லியிருக்கார், மாயை எப்போ வந்தாலும் குழந்தைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னட்ட தான் வருது, என்ன அனுபவசாலியாக ஆக்கிட்டு அதன் மூலமாக அவங்க அதுக்கான விடையை கண்டு கொள்ளுகின்றார்கள் என்று. ஆனால் அவரிடம் நம்ம ஒரு பொழுதும் கூட இந்த சோம்பேறித்தனத்தையோ அலட்சியத்தையோ பார்க்கவே இல்லை. பாருங்கள், 60 வயதுக்கு மேலே இருந்தாலும் கூட அவர் யோகா பண்ணும்போது எப்படி உட்காந்துருக்கா பாரு. ஏதாவது சப்போர்ட் எடுத்திருக்கின்றாரா? இல்லையே. நாம் இப்போ பார்க்கணும், 20 வயசு ஆனவங்க கூட சேரில் சோஃபாவில் தான் உட்கார விரும்புகின்றார்கள். கால்களை மடக்கி கூட உட்கார மாட்டேங்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் போஸ்டரே கிடையாது. ஆக பாப் சமானமாக, பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டுமென்றில் நம்மிடம் இந்த சோம்பேறித்தனமும் அலட்சியமும் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. இதை நாம் நன்றாக அறிவோம் அல்லவா? நல்லது. ஓம் சாந்தி.